அனைவருக்கும் வணக்கம். கடவுள் நம்மை சோதிப்பாரா? சோதனைகள் எங்கிருந்து வருகிறது? கடவுளிடம் இருந்தா, சாத்தானிடம் இருந்தா? யாக்கோபு நூலிலே அழகாக சொல்லப்படுகிறது. 1 பதிமூன்றில் கடவுள் சோதனைக்கு உட்படுத்துகின்றது. 40 நாள் நோன்பிருந்த பிறகு சோதிக்கப்படுகிறார். கடவுளிடம் இருந்தா, சாத்தானிடம் இருந்தா? யாக்கோபு நூலிலே அழகாக சொல்லப்படுகிறது. 1 13 கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை, அவரவர் பாவங்கள் தான் அவர்களை சோதனைக்கு உட்படுத்துகின்றது என்று யாக்கோபு சொல்வார். எப்படி இந்த சோதனையை புரிந்து கொள்வது? அன்பு நண்பர்களே, தவக்காலம் என்பது இந்த சோதனைகளையும் சாதனையாக்குகின்ற ஒரு காலம். எடுத்துக்காட்டாக, ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரால் பாலினத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார், சோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்காக. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே குழப்பம். உண்மையிலேயே கடவுள் சோதிக்கிறாரா? இல்லை என்றால் இந்த சோதனையை எப்படி புரிந்து கொள்வது? நாம் இதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை என்றால் என்ன? விவிலியத்தில் சோதனையை எப்படி நாம் பார்க்கிறோம்? 2 வகையான சோதனைகள். ஒன்று, மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுவது. இது தூய ஆவியாரால் அவர் வழிநடத்தப்பட்டு 40 நாள் நோன்பிருந்த பிறகு சோதிக்கப்படுகிறார். துவக்க நூலிலே ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்படுவது. இவர்கள் அலகையினால் சோதிக்கப்படுகிறார்கள். யோபு நூலிலே யோபு சோதிக்கப்படுகிறார். சாத்தான் ஆண்டவரிடம் கேட்கின்றான், நீர்தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறீரே, அவன் எப்படி பயப்படுவான்? அவனிடமிருந்து நீர் அனைத்தையும் எடுத்துவிடும், அப்பொழுது அவர் உம்மை பழித்துரைப்பான் என்று சாத்தான் கூறுவான். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், அனைத்தையும் அவனிடமிருந்து எடுத்துவிடு, ஆனால் அவன் மேல் கை வைக்காதே. எப்படி இதை புரிந்து கொள்வது? இந்த சோதனையும் ஜெபமும் பாலை நில அனுபவமும் என்ற 3ஐயும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஆண்டவருடைய சோதனையை பார்க்க. ஆண்டவர் பாலினத்திற்கு கூட்டிச் செல்லப்படுகிறார். இந்த பாலைநிலம் எப்படிப்பட்ட ஒரு இடம்? அமைதியான ஒரு இடம், சத்தங்கள் எதுவும் இருக்காது, ஜீவராசிகள் அங்கே இருக்க வாய்ப்பில்லை, தனிமையான ஒரு இடம், வெளிப்படையான ஒரு மனநிலை இருக்கும். எப்படி சொல்கிறோம் என்றால், நீங்கள் நீங்களாக இருக்கலாம், யாரும் உங்களை பார்ப்பதற்கில்லை, எனவே உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு இடம். கோபம், அழுகை என யாரும் பார்ப்பதற்கு இல்லை, உள்ளார்ந்த ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய இடம். இந்த நேரம் நாம் பேசி பேசி மனதிற்குள்ளால் எண்ணி எண்ணி தளர்ந்து போகக்கூடிய ஒரு இடம். ஒரு கட்டத்தில் எதுவும் இருக்காது, சிந்திப்பதற்கு கூட, அனைத்தும் செயலற்று போகக்கூடிய ஒரு இடம்தான் பாலைநிலம். காரணம், வெளிப்புற சத்தங்கள் இல்லாமல் ஆகும் பொழுது உள்ளே சத்தங்கள் துவங்குகிறது. மனதுக்குள் போராட்டம், கேள்வி, பிரச்சனைகள், குழப்பங்கள் மேலோங்கி வரக்கூடிய ஒரு நிலை இது. ஆண்டவருடைய இந்த நிகழ்வை எப்படி புரிந்து கொள்வது? ஆவியார் ஆண்டவரை கூட்டிச் சென்று ஒரு பிரச்சனையிலே தள்ளிவிடுகிறார் என்று அல்ல, மாறாக ஆண்டவருடைய உள்ளார்ந்த வலிமையை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த ஒரு காலத்தில் இன்னும் ஒரு சோதனை நடக்கிறது. அது சாத்தானுடைய சோதனை. இந்த சாத்தான் ஆண்டவரிடம் வந்து 3 விதங்களில் நிலைகளில் சோதிக்கின்றார். ஆண்டவருக்கே சோதனை, அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் எம்மாத்திரம்? ஆண்டவருடைய சோதனையை 2 விதங்களில் பார்க்கிறோம். ஒன்று, கடவுள் தருகின்ற சோதனை நம்முடைய திறமைகளை, தகுதிகளை, நமது நம்பிக்கையை இன்னும் செறிவூட்டுவதாக, வளர்த்தெடுப்பதாக இருக்கிறது. இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஆண்டவர் அது முடிந்தவுடன் புறப்பட்டு தைரியமாக தனது பணிக்கு செல்கின்றார். அதே வேளையில் சாத்தானின் சோதனை சற்று வித்தியாசம். சாத்தானின் சோதனை தூண்டுதலுக்கு நம்மை உட்படுத்தக்கூடியது. நம்முடைய தேவையை அது கண்டுகொண்டு அந்த தேவையை மையமாக வைத்து நம்மை வழிமாற்றக்கூடிய தன்மையுடைய. ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய சோதனை நம்மை கடவுளிடத்தில் எடுத்து செல்லக்கூடியது. சாத்தானின் சோதனை நம்மை கடவுளிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் நம்மை முற்றிலுமாக அகற்ற வல்லமையுடையது. இதுதான் இந்த சோதனையுடைய வித்தியாசம். கடவுள் தருகின்ற சோதனையை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பள்ளிக்கூடத்தில் செல்லுகின்ற ஒரு குழந்தை தேர்வுக்கு தன்னை தயாரிப்பது போன்று. ஏனென்றால் அந்த தேர்வுக்கு படிப்பதன் வழியாக அந்த குழந்தை அடுத்த வகுப்பிற்கு செல்ல தகுதிப்படுத்திக் கொள்கிறது தன்னை. அதே வேளையில் அதை படிக்காமல் தேவையற்ற காரியங்களில், ஆசைகளில் தன்னை ஈடுபடுத்துகின்ற குழந்தை அடுத்த நிலையை போகாது, மாறாக ஆசிரியர்களிடம் கெட்ட பெயர் வாங்கும், பெற்றோர்களுக்கும் தேவையற்ற மன அழுத்தத்தை எடுத்துக் கொடுக்கும், இறுதியாக அந்த வகுப்பிலும் தோற்றுவிடும். இதுதான் கடவுள் தருகின்ற சோதனை, சாத்தான் தருகின்ற தூண்டுதலுக்குள்ள வித்தியாசம். இதை ஒரு வேறுபடுத்தி காட்டுக என்ற ஒரு அமைப்பில் சொல்வோமே ஆனால், கடவுளிடமிருந்து வரக்கூடிய சோதனை நமது விசுவாசத்தை அதிகப்படுத்தும், நமக்கு நல்ல பண்புகளை கற்றுத்தரும், நமது வலிமையை வெளிப்படுத்தும், நமக்கு வளர்ச்சியை கொண்டு வரும். அதே வேளையில் சாத்தானிடமிருந்து வருகின்ற தூண்டுதல் எப்படி இருக்கும் என்றால், நமது குணநலன்களை, நல்ல பண்புகளை அழித்துவிடும், பலவீனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி குற்ற உணர்வை கொண்டு வரும், நாம் யார் என்ற அடையாளத்தையே குலைத்து நம்மை அலைய விடும், இறுதியாக வளர்ச்சிக்கு பதிலாக தளர்ச்சியை நமக்கு கொண்டு வரும். சாத்தானிடம் வருகின்ற 3 தூண்டுதல்கள். முதலாவதாக, கல்லை அப்பமாக மாற்றுவது. இது உடல் சார்ந்த தேவை. 40 நாட்கள் வயிறு பசியாக இருக்கின்றார். அவருக்கு என்ன தேவை என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறது. தேவை, ஆண்டவர் இயேசுவினுடைய தேவையை மையப்படுத்தி சோதனை துவங்குகிறது. இவருக்கு பசி இருக்கும், இந்த நேரத்தில் இதை நாம் கேட்போம் என்று
கல்லை அப்பமாக்கக்கூடிய உடல் சார்ந்த ஒரு தூண்டுதல். இரண்டாவது ஐடென்டிட்டி. ஆலயத்திலிருந்து குதியும் உம் கால்கள் கல்லில் இடராதபடி வானதூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுவதிலிருந்து அவருடைய ஈகோ, அவருடைய ஐடென்டிட்டி அல்லது அவருடைய அடையாளத்தை அது தொட்டு பார்க்கின்றது. அப்படி அவரை வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு எண்ணம், அதிலும் ஆண்டவர் வெற்றி கொள்கிறார். மூன்றாவது, உலக ராஜ்யங்களையே உனக்கு தருகின்றேன், எனது காலில் நீ மண்டியிட்டு வணங்கினால் என்ற ஒரு சோதனை, ஒரு தூண்டுதல். இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், பேராசை, உலகம் அனைத்தையும் தனக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகார மனப்பான்மையை நாம் இங்கு பார்க்கிறோம். எல்லா மனிதனுக்கும் இது தேவை. எல்லா மனிதரும் ஆசைப்படுகிறோம், எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் அவர்களை விடமாட்டேன், இதை மாற்றுவேன் என்று. நாம் அனைவருமே அதிகாரத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான். சாத்தான் அதையும் ஆண்டவரிடத்தில் தூண்டி பார்க்கிறான். இதில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் பாவத்தை பற்றியே அங்கு பேசவில்லை, மாறாக தேவையை தூண்டி பார்க்கிறான். ஆண்டவருடைய தேவையில் அவரை தடமாற செய்ய முயற்சிக்கின்றான். சாத்தானுக்கு, அதிலும் குறிப்பாக சாத்தான் இறைவார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரிடம் தூண்டுதலை முயற்சிக்கின்றான். எனவே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை விவிலியத்திலிருந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் கடவுளுடைய எண்ணத்தில் பேசுகின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டிய ஒரு இடம். பல நேரங்களில் இறை வார்த்தையை வைத்து நம்மை தடம் பிறள வைக்க முடியும். சாத்தான் அதை தெளிவாக செய்வான். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் இறைவார்த்தை தெரிகிறதோ இல்லையோ, சாத்தானுக்கு இறைவார்த்தை தெரிந்திருக்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் அவனுடைய ஹோம்வொர்க், வீட்டு பாடத்தை தெளிவாக செய்திருக்கிறான். தீமை எப்படி செயல்படுகிறது என்று நாம் பார்ப்போம். சாத்தானுடைய தூண்டுதல் எப்படி வருகிறது? முதலில் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை நமக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். உடனே அதை பற்றி நாம் சிந்திக்க துவங்குகிறோம். எண்ணங்கள், இது வேணுமா, இது வேண்டாமா, எப்படி செய்யலாம், பிறர் செய்திருக்கிறார்களா, இல்லை என்றால் நல்ல வழிகள் எது, தீய வழிகள் எது என்று எண்ணங்கள் ஓட துவங்குகின்றது. இந்த எண்ணத்தை பொறுத்து நமது உணர்ச்சிகள் சேர்க்கப்படுகிறது. அப்ப இது கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், இப்படி செஞ்சா சீக்கிரம் நமக்கு கிடைச்சிரும், இப்படி செய்தால் நமக்கு கிடைக்காது, இப்படி உணர்வுகள் அதோடு சேருகிறது. இது மூன்றாவது நிலை. நான்காவது, நியாயப்படுத்துதல். சில நேரங்களில் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் என்றால் தவறான பாதையில் பயணிக்க நமது எண்ணங்கள் தூண்டப்படும் பொழுது நாம் அதை நியாயப்படுத்துகிறோம். யாரும் செய்யாததையா நாம செஞ்சிட்டோம், அவங்களும் செய்யறாங்க, இவங்களும் செய்யறாங்க, நமக்கும் ஒரு தடவை, இந்த ஒரு தடவை மட்டும் நாம செஞ்சு பார்க்கலாமே, இந்த ஒரு தடவை மட்டும் தான், கடவுளே நான் இதுக்கு மேல செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க. செய்வதற்கு முடிவெடுத்து விட்டு கடவுளிடம் முன்ஜாமீன் வாங்குவது போல மன்னிப்பையும் கேட்டு விடுகிறது. இது நியாயப்படுத்துதல். இறுதியாக அந்த செயலை நாம் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது இந்த 5 படிநிலைகள் இருக்கிறது. முதலாவது தேவை, இரண்டாவது நம்முடைய சிந்தனை, மூன்றாவது உணர்ச்சி, நான்காவது நியாயப்படுத்துதல், ஐந்தாவது செயல். இங்கு சாத்தான் தேவையை பார்க்கின்றான், அதோடு இணைந்த நம்முடைய எண்ணங்களை தாக்குகின்றான். இந்த சிந்தனை ஓட்டத்தை அவன் மாற்றி விடுகிறான். துவக்கத்தில் ஒரு சின்ன வித்தியாசம்தான் என்று தோன்றும். ஆனால் பயணிக்க பயணிக்க இந்த பிரிவு மிக தொலைவில் செல்லும் பொழுது நாம் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடியதை நாம் உணர்ந்து கொள்வோம். பல நேரங்களில் அந்த இடத்துல தான் நான் கடவுளிடம் ரொம்ப தூரம் வந்துட்டேன், இனி என்னால் போக முடியாது என்று தற்கொலைகளுக்கும் தேவையற்ற செயல்பாடுகளுக்கும் மக்கள் முயற்சி செய்கின்றார்கள், போதைகளில் அடிமையாகின்றார்கள். அன்பு நண்பர்களே, இந்த இடத்தில் சோதனைகளை வெல்ல நமக்கு தரப்படுகின்ற ஒன்றுதான் இந்த தவக்காலத்தில் ஜெபம். ஜெபம் என்பது கடவுளோடு நாம் உரையாடுவது, உறவாடுவது, கடவுள் கூறுவதை கேட்பது, அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கு தேவையான சக்தியையும் அவனிடமிருந்து கேட்பதுதான் ஜெபம். ஜெபம் நாம் யார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நான் கடவுளுடைய பிள்ளை, இது கடவுளுக்கு உகந்ததல்ல, இந்த வழி அவருக்கு பிடித்தமான வழி அல்ல என்று நாம் சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கக்கூடியதுதான் ஜெபம். ஜெபம் எவ்வாறு இந்த சாத்தானுடைய தூண்டுதலை முறியடிக்கிறது? உளவியல் ரீதியாக கூறுவோமேயானால் ஜெபம் பதட்டத்தை குறைக்கிறது. உணர்ச்சியின் வேகத்தில் முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மையை அப்படியே கட்டுப்படுத்துகிறது. திடீர் முடிவுகளை குறைக்கிறது. சுய கட்டுப்பாட்டை வளர்த்துகிறது. அறிவியல் ரீதியாக நரம்பியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய முடிவெடுக்கக்கூடிய மூளையின் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றான் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய முடிவெடுக்கக்கூடிய மூளையின் பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று சொல்வார்கள், இந்த பகுதி தான் ஒரு மனிதன் முடிவெடுப்பதற்கு துணை புரிகிறது. மூளையின் ஒரு பகுதி இது. இந்த பகுதி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது, அமைதி அடைகிறது, தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையை ஜெபிக்கின்ற மனிதர்கள் பெறுகின்றார்கள். இவ்வாறு ஜெபிக்கின்ற மனிதர்கள் தனிமையில், மன அழுத்தத்தில், உணர்ச்சி பெருக்கில் முடிவுகள் எடுக்கின்ற அந்த தன்மையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். மேலும் ஜெபம் உள்ளார்ந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது. பல நேரங்களில் நாம் எதற்கு தவறுகளுக்குள்ளால், தேவையற்ற செயல்களுக்குள்ளால் ஈடுபடுகிறோம் என்றால் மனதில் இருக்கக்கூடிய வெறுமை உணர்வு, தனிமை உணர்வு, யாரும் இல்லை எனக்கு என்ற ஒரு உணர்வு, பயம், வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது, எதற்காக நான் வாழ்கிறேன்
என்ற ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு தன்மை, இவற்றினால் தான் ஒரு மனிதன் தவறான பாதையில் பயணிக்க துவங்குகின்றான். ஒரு தேவை இருக்கிறது, அதை சாத்தான் திருப்பி விடுகின்றான். அர்த்தமற்ற ஒரு தன்மையை அவன் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கின்றான். இனி நான் வாழ்ந்து எதற்கு, எப்படியோ வாழ்ந்து விட்டு போவோம் என்று தனது வாழ்க்கையை கடவுளிடமிருந்து பிரித்து கொண்டு செல்கிறான். அன்புக்குரியவர்களை மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற மனிதர்கள் இந்த பாதையில் பயணிக்கும் முன் தடுக்கப்படுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நமது மனதை பண்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், ஜெபங்களை சொல்வோம். ஒருவேளை இது எப்படி நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்பட போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் கைவிடப் போவதில்லை. எவ்வாறு கடவுளுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு இதற்கு மேல் சோதனை கொடுக்க கூடாது? ஏனென்றால் யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோபு 1:12 அழகாக ஆண்டவர் கூறுவார், அனைத்தையும் அவனிடமிருந்து எடுத்து விடு, ஆனால் என் மகன் மேல் கை வைக்காதே. கட்டுப்பாடு கொடுக்கப்படுகிறது. சாத்தான் அனைத்தையும் எடுத்து விடலாம், ஆனால் முழு அதிகாரமும் சாத்தானுக்கு கடவுளால் கொடுக்கப்படவில்லை. கடவுள் சோதிப்பதில்லை, சோதனையை அனுமதிக்கிறார். காரணம், அவருக்கு தெரியும் என் மகன் இவன் ஜெயிப்பான், வெற்றி பெறுவான் என்று. எனவேதான் இறுதியில் 4 மடங்காக யோபு திருப்பி பெறுகிறார். ஆண்டவர் இயேசு இறுதியில் சாத்தானை துரத்திவிட்டு வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அன்பு நண்பர்களே, எவ்வளவு அருமையான ஒரு முடிவு. கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும், ஆனால் ஜெபத்தில் கடவுளின் கரம் பற்றி நடக்கின்ற மனிதர்களுக்கு அனைத்தும் போனாலும் கடவுளே நமது செல்வமாக, கடவுளே நமது துணையாக, கடவுளே நமது ஆதாரமாக இருக்கின்றார் என்பதை அவர் கண்டிப்பாக இறுதியில் யாரெல்லாம் நிலைத்திருக்கின்றார்களோ அவருக்கு அதை உண்மை என்று நிரூபித்து காட்டுவார். கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஜெபங்களை கையில் எடுங்கள். தைரியமாக இந்த 40 நாளும் பயணியுங்கள். நன்றி.